ஓடிஐ கேப்டன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மாவை நீக்கிட்டு சுப்மன் கில்லை கேப்டன் ஆக்குனதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் இந்தியாவோட ஓடிஐ அண்ட் T20 ஸ்குவாடுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து வந்து இப்போ வரைக்கும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸை வந்து அந்த சகஜ நிலைக்கு திரும்பலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ புதுசாக இன்னொரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஹர்ஷித் ராணா எப்படி 3 ஃபார்மேட் பிளேயராக இருக்கார், எப்படி ஓடிஐ T20 ஸ்குவாடில் இவர் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு இப்போ அந்த பக்கம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹர்ஷித் ராணாவை எப்படி ஓடிஐ அந்த T20 ஸ்குவாடில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்லவும் போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக ஹர்ஷித் ராணா ஏன் உள்ளே இருக்கிறாருங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் அவங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு வீடியோவும் பாருங்கள். 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா ஜேனியல் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 ஹர்ஷித் ராணா ஏன் ஓடிஐ அண்ட் T20 ஸ்குவாடில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பதில் அளிக்கிறதுக்கான ஒரு கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஆனால் வேறு எந்த ஒரு பிளேயருக்கும் பிரத்யேகமாக நான் இப்படி பண்ணது இல்லை கடந்த சில பல வருடங்களா. இவருக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை நீங்கள் அவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சுருக்கீங்க. ஹர்ஷித் ராணாவை 3 ஃபார்மேட் பிளேயர்னு சொல்கிறீங்க. எனக்கு அது சிரிப்பாக இருக்குது. ஹர்ஷித் ராணா சொல்லுவார், நான் எங்கேயா சொன்னேன் என்ன ரவுடின்னு, நான் எங்கேயா சொன்னேன்னு சிங்கம் அப்படின்னு. கூட்டத்தில் ஒருத்தவங்க சொன்னால் அதை நான் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஹர்ஷித் ராணாவை கதை இருக்குது. நீங்கள் ஹர்ஷித் ராணாவை பெருசாக இல்லை, ஹர்ஷித் ராணாவுக்கு நீங்கள் பிஆர் வேலை பார்த்துருக்குறீங்க. சரி, இப்போ ஹர்ஷித் ராணாவை வந்து யாரெல்லாம் வேணாம் ஸ்குவாடில் எடுத்துருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ யாரை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் தேடிட்டு வந்து கூட கமெண்ட் பண்ணுங்கள். டக்குனு உங்கள் மைண்டில் வரக்கூடிய ஃபாஸ்ட் பாலர் யாருன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அது உங்களுக்கு மட்டும் வேலை கிடையாது, எனக்கும் வேலை தான். நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தேடினேன். நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் இந்த இடத்துல. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நம்ம ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலையோன்னு நான் தேட போனேன். இப்போ இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸுகளும் சேர்த்து 15 ஃபாஸ்ட் பாலர்ஸ். அதாவது அவங்க கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் இந்தியாவோட டெஸ்ட் டீம்லையோ ஓடிஐலையோ T20லையோ அவங்க வந்து ஆடி வந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஆவேஷ் கான், ஆகாஷ்தீப், முகேஷ் குமார், கலீல் அகமது, கம்போஜ், துஷார் தேஷ்பாண்டே, வைஷக் விஜயகுமார், எஸ் தயால், கவேரப்பா, ஆவேஷ் கான், ஷர்துல் தாக்கூர். இதில் தவறுதெல்லாம் உங்களுக்கு வந்து கவேரப்பாவோட நேம் வந்ததுன்னா அவர் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருந்தார். சரி, ஓகே, கர்நாடகாவோட கௌஷிக் கூட நல்லா பண்ணியிருந்தார். இப்போ ஷர்துல் தாக்கூர் நீங்கள் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வச்சுருக்கீங்கன்னா சரி, தூக்கிட்டு ஆக மொத்தத்தில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. இதில் ஆகாஷ் தீப்புக்கு காயம், ஆவேஷ் கான் சீரியஸ்லி நல்லா போட்டிருந்தார், அவர் டிசர்வ்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்தியா வந்து 2023 ஓடி வேர்ல்டு கப் தோற்றதுக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போவாங்க, அவங்க ஒரு 5 எடுப்பார். பட் ஆவேஷ் கானுக்கு இன்ஜுரி, ஆகாஷ் தீப்புக்கு உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து சீரீஸ்லேயே இன்ஜுரி. நான் சொல்கிற இந்த நேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கு ஆடி இருப்பாங்க, ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலராக இருக்கிறாங்க, ப்ரியாரிட்டி இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ முகேஷ்குமார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகேஷ்குமாருக்கு இப்போ ஏஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கவும் செய்வாங்க. பட் இப்போது முன்னணியில் இருக்கக்கூடிய அதாவது ப்ரியாரிட்டி படி பார்க்கும்போது பும்ரா T20 ஸ்குவாடில் இருக்காரு. முகமது ஷமி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், டவுட்டே கிடையாது. பட் அவர் ஐபிஎல்லில் போட்டதும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போட்டதும் அவரோட ரன் அப் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஷமியே வேணான்னு சொல்லுவார், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே வருத்தப்படுவாங்க நான் போகிறத பார்த்தா கொஞ்சம் வேணாம் அப்படின்னு அவரே சொல்லுவாருங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஷமியோட ஃபிட்னஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் மோசமாகவும் இருந்துச்சு, அந்தளவுக்கு சிறப்பாகவும் இல்லை. ஸோ ஷமி கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ ஷமி அவுட்டு. முகமது சிராஜ் எப்படி இந்த ஸ்குவாடுக்குள்ளே வந்தார், ஓடிஐக்குள்ளே வந்தார் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் எடுத்தப்போ கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா, ஓல்டு பாலில் வந்து அவர் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் இப்போ முகமது சிராஜ் எப்படி உள்ளே வந்தார் நான் பின்னாடி சொல்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த 15 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 இந்த ஓடிஐ ஸ்குவாடுக்கு சேர்த்து 5 பேரை பிக் பண்ணியிருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு சிவமுதுபே, அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டின்னு 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை வேற எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு 15 பேர் ஒரு 16 பேரும் கொண்ட ஸ்குவாடில் ஒரு விக்கெட் கீப்பர், அவருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ரு, அப்புறம் ஒரு 5 பேட்ரு, அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அவருக்கு ஒரு பேக்கப்பு, அப்புறம் ஸ்பின்னர், இத்தனை பேர் தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் இப்போ ஓவர்சீஸ் போகிறாங்கிறதுனால எஸ்இனாக போகிறாங்கிறதுனால வந்து அங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் அவங்களுக்கான பேக்கப்னு சேர்த்து ஒரு 5 ஃபாஸ்ட் பாலர்ஸில் பிக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க.
அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 15 பேரில் ஒரு 5-6 பேரை தான் பிக் பண்ண முடியும். அதில் பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணாவை பிக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எப்படி ஹர்ஷித் ராணா வந்தார்? இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று, அதுக்கப்புறம் 3 ஃபார்மட் பிளேயர்னு சொல்கிறீங்க ஒன்று. இப்போது 3 ஃபார்மட் பிளேயர்னால் இப்போ இந்தியாவில் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பும்ரா, ஓகே, அவர் 3 ஃபார்மட் பிளேயர். சிராஜ் கிடையாது, T20 அவர் வந்து ஆட வைக்கிறது கிடையாது. ஹர்ஷ்தீப் சிங் ஆக்சுவலி ஒரு 3 ஃபார்மட் பிளேயரு. எப்படி சொல்கிற கிரிக்கானந்தா, அவர் இன்னும் டெஸ்ட்டே ஆடலையே அப்படின்னா, எஸ் டெஸ்ட்டு ஆடலை, ஆனால் இங்கிலாண்டில் அவர் டெஸ்ட்டு ஆடி இருந்திருப்பார். அவர் ஒரு வேளை காயமாகலை அப்படின்னா, காயமானதுனால தான் கம்போஜ் வந்து டெஸ்ட்டில் வந்து டெபியூ ஆனார். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டில் டெபியூ ஆனாலும் அவர் வந்து ஒரு 3 ஃபார்மட் பிளேயர். ஓடியில் உங்கள் ஞாபகம் இருக்கா, நான் சொன்னால் ஆவேஷ் கான் 5 எடுத்த அந்த ஓடி சீரீஸில் அவரும் ஒரு 5 சம்திங் எடுத்திருப்பாரு, நொறுக்கியிருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஹர்ஷித் ராணா 3 ஃபார்மட் பிளேயர் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஹர்ஷித் ராணா 3 ஃபார்மட் பிளேயர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஹர்ஷித் ராணா எத்தனை மேட்சஸ் 3 ஃபார்மேட்லேயும் ஆடி இருக்காருன்னு கொஞ்சம் கவுண்ட் பண்ணிட்டு வாங்களேன். மொத்தமே ஹர்ஷித் ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மேட்சஸ் தான் ஆடிருக்காரு. 2 T20s, 2 டெஸ்ட்டு, 5 ஓடிஸ் மட்டும்தான் ஆடிருக்காரு. 2 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச்னு நினைக்கிறேன், 3 ஓடிஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து முன்னாடி அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஆடிருப்பாங்க. ஒரு T20s உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உள்ள கன்கஷனில் வருவார், பவுலிங் போட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு போவார். அதுக்கப்புறம் இந்த ஏஷியா கப்பில் ஒரு மேட்ச் எப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி Februaryயில் T20 ஒன்று ஆடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதம் கழித்து திரும்பி ஏஷியா கப்பில் ஆடுறாரு. அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் மேட்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆடினார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாடில் அவர் இல்லை, ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க, திரும்பி அனுப்பிட்டாங்க அவரை இங்கிலாண்டில் அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இவர் எப்படியா நீங்கள் 3 ஃபார்மேட் பிளேயர்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒருத்தவரை அடிக்கிற அளவுக்கு அந்த ஆள் ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஹர்ஷித் ராணா ஒர்த்தே கிடையாது. ஏங்க அவர் ஒரு 15 மேட்ச் ஆடட்டும், 15 இன்டர்நேஷனல் மேட்சஸ் சேர்ந்த போல ஆடட்டும். 15 இன்டர்நேஷனல் மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இது கடைசியாக சொல்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன் பாருங்க. ஆமாம், இப்போ நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே, ஏன் இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வளர முடியாது. இப்போ நீங்கள் உங்களே எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சேர்ந்த ஒரு 2-3 நாள் 4-5 நாள்லே இந்த பையன் செட் ஆக மாட்டான், எந்த ப்ராஜெக்ட்டும் கொடுக்காமலே செட் ஆக மாட்டான், கிளம்புங்க அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டா, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வருது, இந்த பையன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், இந்த பையன் நல்லா வருவான் அப்படின்னு மேனேஜருக்கு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? அந்த பெரிய ப்ராஜெக்டில் இந்த பையனை சேர்த்துக்கோங்க, பின்னாடி வர பெரிய ப்ராஜெக்டில் அந்த பையன் எனக்கு உதவிகரமாக இருப்பான். அப்படி தானே ஒவ்வொரு கம்பெனியில் நடக்கும். இப்போ அதுதானே கௌதம் கம்பீர் பண்ணுறாரு, இப்போ அதுதானே செலக்டர் பண்ணுறாங்க, இப்போ அதுதானே அவங்கள ஸ்கீம் ஆஃப் திங்கில் இருக்கும். இப்போ அதுதானே ஹர்ஷித் ராணா மேலே பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஹர்ஷித் ராணாவை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, நான் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண தான் நல்லதுங்க நடக்குது. மக்கள் கேள்விகள் கேட்கணும், ரசிகர்கள் கோஷங்கள் எழுப்பணும், கரெக்டு தான். ஹர்ஷித் ராணா 2024 IPL ஞாபகம் இருக்கா? கிளாஸ்ஜீனை நிற்க வச்சு டெத் ஓவரில் போட்டு காட்டுவார், ஞாபகம் இருக்கா? RCBக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணி காட்டுவார், ஞாபகம் இருக்கா? டெத் ஓவர்ஸில். இது போக ஃபைனல்ஸில் மிடில் ஸ்டாருக்கு காலி பண்ணுவார், ஆனால் மிடில் ஓவர்ஸில் வந்து ஹர்ஷித் ராணா துவம்சம் பண்ணுவார், ஞாபகம் இருக்கா? 2024 IPL மறந்துட்டிங்களா? 2023 IPLும் எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது. 2 IPL நீங்கள் மறந்துட்டிங்களா? இப்போ 2025 IPL டீசெண்டாக பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரியலங்க, 2024 IPL எல்லாம் ஆஹா ஓஹா ஹர்ஷித் ராணான்னு கொண்டாடின நீங்கள் இப்போ நீங்கள் அவரை போட்டு மிதிக்கிறீங்கன்னா இன்னும் மேட்சஸே அவர் ஆடலைங்க. நீங்கள் 3 ஃபார்மட் ஹர்ஷித் ராணா நீங்கள் எப்படி அவரை சொல்லுவீங்க? இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் அவர் கிடையவே கிடையாது, ஸ்குவாட்லேயே அவர் இல்லை, டெஸ்ட்டே அவர் ஆடலை. கடைசியாக வந்து எங்கள் ஜனவரியில் ஆடினார், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சீரீஸ் நடந்திருக்குது. பட் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ஏன் பும்ரா மட்டும்தான் இப்போ ஒரே ஒரு 3 ஃபார்மட் பிளேயர் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த வருஷத்தில் இல்லை இந்த டெஸ்ட் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது ஹோமில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படி ஒரு 3 ஃபார்மட் பிளேயர் அப்படிங்கிறத சொல்கிறீங்க? எனக்கு கலாய்க்கிறீங்கிறது எனக்கு புரியவே இல்லை. பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணலாம். அப்புறம் விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போது சிராஜ் எடுத்த விஷயத்துக்குள்ளே நான் வரேன். அப்படியே நான் இந்த இடத்துல ஹர்ஷித் ராணா ஏன் ஸ்குவாடில் இருக்காருங்கிறத பற்றியும் மற்றவங்க ஏன் இல்லைங்கிறத பற்றி நான் முதல்ல பேசிடுறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர், சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி ட்ரோஃபியில் அவங்க லாங் ஸ்பெல் போட மாட்டாங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ கலீல் அகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10-14 ஓவர் தான் போடுறாரு, அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் உடம்பு தாங்குது அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று அவங்க IPLலையா இருக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லையா இருக்கலாம், இல்லைனா இன்டர்நேஷனல் டீம் கூட அவங்க ட்ராவல் பண்ணதாகவும் இருக்கலாம். அண்ட் அதை தாண்டி பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க. NCAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சஸ் பார்த்துருக்க மாட்டாங்களா, அப்புறம் ஒவ்வொரு ஜோனுக்கும் செலக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு தெரியாததா புரியாததா. ஸோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட போகிறது ஆஸ்திரேலியா கூட. இங்கே பாருங்கள், ஓடி வேர்ல்டு கப்போட சாம்பியன்ஸ், அதுவும் ஆஸ்திரேலியாவில் போய் ஆட போகிறோம். அது ஒரு வேறு மாதிரியான ஒரு தீவு, வேறு மாதிரியான ஒரு டீம். அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கலீல் அகமது ஏஜ்டு, கம்போஜ் இன்எக்ஸ்பீரியன்ஸு, துஷர் தேஷ்பாண்டே வாய்ப்பு இல்லை,
வைஷாக் விஜயகுமார், யஷ் தயால், ஓகே இவங்க 2 பேரையும் நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஆவேஷ் கான் காயத்தில் இருக்காரு. இப்போ வைஷாக் விஜயகுமாரா நான் யஷ் தயாலானா யஷ் தயாலுக்கு போவேன். சரி, இப்போ யஷ் தயால் இது போக வந்து சிராஜ், ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேரும் நான் கணக்கில் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு தேவை ஃபாஸ்ட் பவுலரா? ஃபாஸ்ட் பவுலர் தாண்டி யார் தெரியுமா தேவை இந்தியாவுக்கு? இந்த நியூ பாலில் போடக்கூடியவங்கள, டெத் ஓவரில் போடக்கூடியவங்க தான் இந்தியாவுக்கு ஆக்சுவலாக தேவை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 35 ஓவருக்கு அப்புறம் ஒரு பால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு பாலில் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிறது தேவை. இப்போ சிராஜ் நீங்கள் எப்படி ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு, டெஸ்ட்டில் நல்லா போட்டிருக்கிறாரு, டெஸ்ட்டில் நல்லா போட்டிருந்தார் இங்கிலாண்டில், அது ஒரு பக்கம். இப்போ ஹோமில் போட்டிருக்காரு, அது ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்சிஎல் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்சிஎல் வந்து அவர் சிராஜ் இந்தா பழைய பால் இருக்குது, நீ வந்து எனக்கு போட்டு காமி, மேட்ச் சிமுலேஷன் இதுதான், ஓகேவா, டர்ஃபை இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள், இந்த மாதிரியான பேட்டர் உள்ளே வருவார், இல்லை அந்த பேட்டர் நீ உள்ளே பாப்பா அப்படின்னு சொல்லி கடைசி 10 ஓவர் ஆடக்கூடிய பேட்டர்கிட்ட சிராஜை போட விட்டு பார்த்துருப்பாங்க. சரி, டெஸ்ட்டில் அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல, உழைச்சி கொட்டியிருக்கிறாப்புல, சீரியஸ் லெவல் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் கோச் இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு, செலக்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே என்சிஎல் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருந்திருப்பார், போட்டு காட்டிருந்திருப்பார், டப்புன்னு உள்ளே கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. சிராஜ் அங்கே போட்டு காட்டு மேபி உள்ளே வந்திருப்பாரு, இருக்குது என்னோட அசம்ஷன். பட் என்னன்னா அவர் ஓல்டு பாலில் போடுறத இம்ப்ரூவ் பண்ணாமல் உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பாரு, இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு, இம்ப்ரூவ் ஆகிட்டாரு, நல்லா வந்துட்டாரு அப்படிங்கிறத கோச்சஸுகளுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டுக்கு தெரியாமல் உள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஓகே பண்ணும்போது தான் உள்ளே வருவார். அப்போ இவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு சிராஜ். இப்போது இந்தியாவுக்கு அந்த நியூ பாலில் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பும்ரா போடுவார், ஹர்ஷ்தீப் சிங் போடுவார், நான் ஓடியையும் சொல்கிறேன், T20யும் சொல்கிறேன். இப்போ தேவைப்பட்ட ஹர்திக் பாண்டியாவை போட வைக்கிறாங்க, ஷிவம் துபே போட வைக்கிறாங்க, இது போக நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் போடுவார்னு கூட வச்சுக்கோங்க. பட் டெத் ஓவரில் போடுறதுக்கு யார் இருக்கா? இப்போது இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் டெத் ஓவரில் போடணும் அப்படிங்கும்போது ஹர்ஷித் ராணா, இப்போ நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்க, அதே போல் நானும் மேட்ச் பார்த்தேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நடந்த 3 ODI சீரிஸ் இந்தியாவில் நடந்துச்சு. ஜாஸ் பட்லரை திணற விட்டார் தெரியுமா? ஸ்லோயர் பாலுக்காக வெயிட் பண்ண வச்சு கட்டர்ஸ் போட்டு இன்சைட் ஆகி போல்டு ஞாபகம் இருக்கா? அதுக்கு மாதிரி பெந்தேக்கை டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு நல்லா பேஸ் அடித்து ஏற்றுற ஒரு ஷார்ட் பால், லீடிங் எட்ஜு கூட கேட்சு. ஸோ ஹர்ஷித் ராணா நியூ பாலில், செமி நியூ பாலில், ஓல்டு பாலில் பவுன்சர்ஸ் போட்டார், குத்தி அடித்து ஏற்றி போட்டார், கட்டர்ஸ் போட்டார், வேரியேஷன்ஸ் வச்சுருந்தார். ஸோ அவரால் நியூ பால், செமி நியூ பால், ஓல்டு பாலை ஆப்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால தான் ஹர்ஷித் ராணா எடுத்துகிட்டு வந்தாங்க. சரிங்க, T20 IPL கிளாஸின்க்கு அகேன்ஸ்டாகவும், SRHக்கு அகேன்ஸ்டாக, RCBக்கு அகேன்ஸ்டாக மேட்ச்சை முடிச்சு காமிச்சார். ஸோ ஒரு பெரிய லீகில் பெரிய பேட்டர்ஸ்களுக்கு அகேன்ஸ்டாக, ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக இங்கே ஹர்ஷித் ராணா பண்ணி காமிச்சிட்டார். அப்படிங்கும்போது நான் சொன்னால அந்த 15 பேர், அந்த 15 பேரில் 4 பேர் உள்ளே வராங்களே, அந்த 4 பேரில் 5வது பேராக வரத்துக்கு ஹர்ஷித் ராணாவுக்கு அனைத்து தகுதியும் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே, இப்போ நான் சொன்னல, எஸ் அதில் யஷ் தயால் ஓகே கரெக்டு தான், ஆனால் 5 பேர் தான் பிக் பண்ண முடியும் போது தான் இப்போ யஷ் தயாலுக்கான இடம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு டெஸ்ட்டில் டிராவிஸ் ஹெட், ஐயோ நான் பயந்துட்டு இருக்கும்போது டிராவிஸ் ஹெட்டை வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது ஒரு காரணமாக இருந்தார். மார்ஷோட விக்கெட் எடுத்திருப்பார், 2 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடினார். இருக்குங்க, அவர்கிட்ட பெரிய பேட்டர்ஸில் விக்கெட் எடுக்கிறதான ஒரு நேக் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் நல்லாவும் போடுறாரு. நியூ பால், செமி நியூ பால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ், வெப்பன்ஸ் வச்சுருக்கிறாரு ஹர்ஷித் ராணா. ஸோ அதனால தான் ஹர்ஷித் ராணா எடுக்கிறாங்க. பட் கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஹர்ஷித் ராணாக்கிட்ட ஏஜ் இருக்குது, 23 வயசு ஆகுது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லிக்கிறேன், அவர் டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன், டெல்லி தான் அவர். ஸோ கௌதம் கம்பீரும் டெல்லி தான். பொதுவாகவே ஊர்லேயோ இல்லை எனக்கு டிஸ்ட்ரிக்ஸ்லையோ இல்லை ஸ்டேட்லேயோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலோ ஒரு கோச்சுக்கு ஒரு பிளேயரை பிடிக்கும், ஃபேவரிசம் அப்படிங்கிறத தாண்டி இந்த பையன்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, இந்த பையனை க்ரூம் பண்ணால் பெரிய பவுலராக வருவான், நம்மளுக்கு நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுப்பான், இண்டிவிஜுவலாக கலக்குவான் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேயர் மேலேயும் அவருக்கு தனித்துவமான ஒரு கவனிப்பு, தனித்துவமான ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது எல்லார் மேலேயும் இருக்கும். பட் ஆனால் பர்டிகுலர் அந்த ஒரு பிளேயர் மேலே, அது பவுலராக இருக்கலாம், ஒரு பேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கலாம், தனியாக கவனிப்பாங்க. அந்த வகையில் மேபி கௌதம் கம்பீருக்கு ஹர்ஷித் ராணா மேலே இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஹர்ஷித் ராணா உள்ளே வந்த ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. KKRக்காக ஆடும்போதும் ஒன்று பண்ணியிருந்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஸோ ஹர்ஷித் ராணா இல்லைங்க, பெரிய மெக்ரா கிடையாது, பெரிய பும்ரா கிடையாது, பெரிய வால்ஷ், ஆம்ப்ரோஸ், அப்புறம் வெஸ்ஹால், ஹோல்டிங் கிடையாது தான். ஓகே ஒத்துக்கிறேன். ஜோயப் அக்தர் கிடையாது, ஒத்துக்கிறேன். பட் இன்னும் நீங்கள் கலாய்க்கிற அளவுக்கு, இன்னும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு, இன்னும் நீங்கள் அடிக்கிற அளவுக்கு இன்னும் ஹர்ஷித் ராணா வரலை. பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. அதுக்குள்ளே நீங்கள் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது தான் ஐயோ விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஓகேங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவில் சொல்ல வந்திருக்கிறேன்.
ஓகேங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவில் குறைவாக தான் இருக்கிறாங்க. அந்த குறைவாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளில் யார் முன்னணியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிக் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் காயத்துலையும் இருக்காங்க, நிறைய பேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்களாகவும் இருக்காங்க. போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்கிறதுனால வந்து அங்கே கொஞ்சம் பவுன்ஸு, அங்கே கொஞ்சம் கட்டர்ஸு, அங்கே கொஞ்சம் கட்டர்ஸு, டெத்து ஓவர்ஸில் யார்க்கர் போடக்கூடிய மாதிரியான பவுலர்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ப்ளஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஓடி வேர்ல்டு கப் நடக்க போகுதுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரியான பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான பவுலர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்த்து எடுப்பாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சரி, ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஹர்ஷித் ராணாவை ஏன் எடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக வேறு எந்த பவுலர் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை கிருக்கானந்தா, சரி இந்த பையனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், விளையாண்டு பார்ப்போம். நம்மளுக்காக தானே விளையாட போகிறாப்புல, இந்தியாவுக்காக தான் விளையாட போகிறாப்புல, அவர் எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட் இந்தியாவுக்காக தானே, இந்தியாவை ஜெயிக்க வைக்கிற விக்கெட் தானே, கரெக்டாக தான் கிருக்கானந்தா அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க. இந்த வீடியோவை டேட்டாவும் நேரத்தையும் கொடுத்து நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆனால் ரொம்ப சந்தோஷம். வீடியோ நிறைவடைகிறது. அப்புறம் கௌதம் கம்பீர், ஹர்ஷித் ராணா மற்றும் சுப்மன் கில், இதுபோக விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்க எல்லாம் அவங்களுக்காக ஆடுறாங்கங்கிறத தாண்டி உங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஆடுறாங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கேள்விக்குள்ளாவாங்க, தோத்தா கழிவு ஊற்றுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதுக்காக பயந்தும் அவங்கள ஒவ்வொரு மூவும் இருக்கும். ஆனால் ஜெயிக்கிறதுக்காக இருக்கும். அவங்க வேலை செய்ய விடுவோம், அவங்கள விளையாட விடுவோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பஸ் வீடியோ முடிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?